ஒன் பீஸ் எபிசோட் 1117 ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆகுது. ஸோ இன்னைக்கு அந்த எபிசோடோடைய எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்கிறதுனால என்னால் சரியாக பேச முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ எபிசோட் 1116ல சாபோ கமம்பாக்கா கிங்டமுக்கு அரைவாகியிருந்தாரு. அப்போ டிராகன் அண்ட் இவாங்கோ மேரிஜோவால கோப்ராவை கில் பண்ணது நீதானா, அப்படி நீ இல்லைன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட அந்த எபிசோடையும் முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடோடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா சாபோ ரிட்டர்ன்ஸ் த ஷாக்கிங் ட்ரூத் டு பி டோல்டு. இப்போ கமம்பாக்கா கிங்டம்ல சாபோ, டிராகன், இவாங்கோ இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சாபோ, எங்களுடைய மிஷின்ஸை நாங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டோம். எங்களுக்கு மொத்தம் 3 மிஷின்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு வார டிக்ளேர் பண்றதுக்காக அவங்களோட பிளாகை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணோம். அண்ட் ரெண்டாவதா அங்க இருக்கிற ஸ்லேவ்ஸை முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும், இன்க்ளூடிங் கூமா. அண்ட் மூணாவதா அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் உடைய ஃபுட் ரிசர்வ்ஸை டிஸ்ட்ராய் பண்றது. இந்த மாதிரி நாங்க 3 மிஷின் செட் பண்ணியிருந்தோம். அந்த 3 மிஷினையும் அக்கம்ப்ளிஷும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்சிடென்ட் நமக்கு எப்படி சாதகமா மாறுச்சு அப்படின்னு கேட்கிறாரு நம்ம சாபோ. அதுக்கு டிராகன், இந்த இன்சிடென்ட் மூலமா இந்த உலகத்துல இருக்கிற மொத்த மக்களும் நம்மள கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த நேவல் பேஸ் ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தோட 12 கண்ட்ரி நமக்கு ஆதரிச்சாங்க. அதுல 8 கிங்டம் நம்ம கூட சேர்ந்துட்டாங்க. பட் அந்த 8ல ஒரு கிங்டமான லுலுசியா யாருக்கும் தெரியாம மறைஞ்சு போயிடுச்சு. அதை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு கேட்கிறாரு. அண்ட் இப்ப இவாங்கோ சாபோ கிட்ட இந்த இன்சிடென்ட் மூலமா இந்த உலகத்தை நீ இன்னும் பெட்டரா மாத்திட்ட. அது மட்டும் இல்லாம அந்த லுலுசியா கிங்டம் எப்படி மறைஞ்சதுன்னு ஒரு நியூஸ் பேப்பர்ல கூட நியூஸ் வரல. பட் அந்த 7 கிங்டம் நம்ம பக்கம் வந்தாச்சு. அந்த 7 கிங்டமும் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுடைய ரிசோர்ஸ் கொடுக்க டிக்ளைன் பண்றாங்க. அதுல முக்கியமா மேரிஜோவாக்கு எந்த ஒரு ரிசோர்ஸும் கிடைக்கல. இதனால அவங்களுக்கு சாதாரண மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாரு. அது சொல்லும் போது அவர் ரொம்ப என்ஜாய் பண்றாரு. அதுக்கு டிராகனும், ஆமா அந்த மாதிரி தான் இப்ப செலஸ்டியல் டிராகன்ஸ்க்கு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ்க்கு எல்லா சப்ளையுமே ஸ்டாப் ஆகல. பட் இதனால அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இதை பார்த்துட்டு அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த ஹோலி நைட்ஸ் நம்ம மேல ஒரு வார் டிக்ளேர் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ இவாங்கோ சாபோவை ஃப்ளேம் எம்பரர் பாய், இப்போ நீ தான் அவங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு சாபோ, எனக்கு அந்த நிக் நேம் சரியா ஷூட் ஆகல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த நிக் நேமுக்கு நிறைய பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ டிராகன், இது உண்மை இல்லைனாலும் நீ கிங் கோப்ராவை அசாசினேட் பண்ணதுனால உன்னை ஒரு ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த உலகத்துல நிறைய விதமான கிங் இருக்காங்க. அதுல ரொம்ப நேர்மையான கிங்ஸும் இருக்காங்க. அந்த நேர்மையான கிங்ஸ்ல கிங் கோப்ராவும் ஒருத்தர். பட் அவங்களுடைய உண்மையை சில நேரத்துல சரியா சொல்றது இல்ல அப்படின்னு டிராகன் கோப்ராவை பத்தி சாபோ கிட்ட சொல்றாரு. அதாவது மறைமுகமா நம்ம சாபோ கிட்ட கோப்ராவை அசாசினேட் பண்ணது நீதானான்னு கேட்கிறாரு. இப்ப சாபோவும், நான் கிங் கோப்ராவை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப டிராகன், உண்மையா அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அந்த இடத்துல டிராகன் பார்த்த அந்த நியூஸ் பேப்பரையும் காமிக்கிறாங்க. சோ இப்ப பிரசன்ட்ல இருந்து ஒரு மந்த்துக்கு முன்னாடி ஹோலி லேண்ட் மேரிஜோவால ஒரு பேட்டில் போயிட்டு இருக்கு. அந்த பேட்டில் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா ரெவல்யூஷனரி ஆர்மியோடது தான். அந்த மேரிஜோ ஃபுல்லாவே டெஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கு. அங்க இருக்கிற செலஸ்டியல் டிராகன்ஸும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. அந்த ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஒரு மிஷினான அந்த ஃபுட் ரிசோர்ஸை டெஸ்ட்ராய் பண்றது இருக்கு இல்லையா, அது இந்த டைம்ல முடிக்கப்படுது. சோ இந்த மேரிஜோவால 4 ரெவல்யூஷனரி ஆர்மி கேப்டன்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு செலஸ்டியல் டிராகன், அவங்க நம்மளோட சிம்பிளை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணல, நம்மளோட ஃபுட் ரிசோர்ஸும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இவங்களை நினைச்சாலே கொஞ்சம் கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தென் இந்த செலஸ்டியல் டிராகன்ஸ்லாம் தப்பிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு செலஸ்டியல் டிராகன் ஒரு ஸ்லேவ் மேல ஏறி உட்காந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவான். பட் அந்த ஸ்லேவால கொஞ்சம் கூட முடியாது. அந்த செலஸ்டியல் டிராகனும் அந்த ஸ்லேவை அந்த சாட்டியால அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். இதனால அந்த ஸ்லேவ் டக்குன்னு கீழே விழுந்துடுறாரு. அவர் கூடயே அந்த செலஸ்டியல் டிராகனும் கீழே விழுந்துடுறான். இப்போ உடனே அந்த செலஸ்டியல் டிராகனை கீழே தள்ளி விட்டதுனால அந்த செலஸ்டியல் டிராகன் அந்த ஸ்லேவை கில் பண்றதுக்காக ஒரு கன்னை எடுத்து ஷூட் பண்ண ரெடியா இருப்பான். இந்த இடத்துல ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஒரு கேப்டன் அப்பியர் ஆவாரு. அவரு அந்த செலஸ்டியல் டிராகன் இருக்கிற அந்த கன்னை எடுத்துட்டு போயிடுவாரு. சோ அவரு அங்க இருக்கிற ஒரு ரூஃப் மேல உட்காந்துட்டு இருப்பாரு. அண்ட் அந்த செலஸ்டியல் டிராகன் கிட்ட, நீ எப்படி ஒரு மனுஷனோட உயிரை ரொம்ப சாதாரணமா நினைக்கிற அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இப்ப அந்த ஸ்லேவ் கிட்ட ஒரு க்ரோ வந்து டவுனுடைய ஈஸ்ட் சைடுக்கு போக சொல்லும். இவரும் அதை கேட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுவாரு. இப்போ அந்த இடத்துக்கு CP0 உடைய சோல்ஜர்ஸ் வருவாங்க. வந்து அந்த ரெவல்யூஷனரி ஆர்மியோட கேப்டனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அவரோட பவரால ஈஸியா தப்பிச்சிடுவாரு. தப்பிச்சு அந்த CP0க்கு பின்னாடியே வந்து நிப்பாரு. தென் அவங்கள அட்டாக் பண்ணிடுவாரு. அண்ட் இந்த கேரக்டருடைய நேம் பாத்தீங்கன்னா கரசு. இவருடைய டெவில் ஃப்ரூட் பவர் பாத்தீங்கன்னா ஷூட் ஃப்ரூட். இது என்ன டைப்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோல அப்லோட் பண்றேன். இப்ப கரசுவால ஒரு பவர்ஃபுல் ஹாக்கியை சென்ஸ் பண்ண முடியுது. அண்ட் இந்த கலரை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இவரு புஜிட்டோரா. இவரு கூட இன்னொரு கேரக்டர் வந்துட்டு இருப்பாரு. இந்த கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரியூகோக்யூ. இப்ப அதே மாதிரி ஜோவால நிறைய ஸ்லேவ்ஸ் வந்து தப்பிக்க முடியாம ஒரே இடத்துல நின்னு கத்திட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இன்னொரு ரெவல்யூஷனரி ஆர்மி கேப்டன் அப்பியர் ஆகுறாரு. அவரு ஒரு லேசர் ஷூட்டரை யூஸ் பண்ணி அந்த ஸ்லேவ்ஸ் உடைய செயின்ஸை கட் பண்ணிடுவாரு. சோ இவரும் அந்த டவுன் உடைய ஈஸ்ட் சைடுக்கு போக சொல்றாரு. இவருடைய நேம் பாத்தீங்கன்னா லிண்ட்பர்க். இவர் ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் கிடையாது. அந்த ரெவல்யூஷனரி ஆர்மியோட சதர்ன் ஃபோர்சஸ் உடைய கேப்டன். அதே மாதிரி கரசு வந்து
நார்த்தன் ஃபோர்ஸஸ் உடைய கேப்டன். இப்ப ஃபுஜிடோராவை காமிக்கிறாங்க அண்ட் அவர்கிட்ட ஏதோ ஒன்று நெருங்குதுன்னு அவரால் சென்ஸ் பண்ண முடியுது. அண்ட் அது வேற யாரும் இல்ல, நம்ம கரசு தான். கரசு ஃபுஜிடோராவை அட்டாக் பண்றாரு. ஃபுஜிடோரா கரசு உடைய பவரை டிஃபெண்ட் பண்ண முடியுது. அண்ட் கரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன் க்ரோவை யூஸ் பண்றாருன்னு கிடையாது, கிரியேட் பண்றாரு. அந்த இமேஜினேஷன் க்ரோஸை ஃபுஜிடோரா ஈஸியா கட் பண்ணிடுறாரு. அண்ட் இந்த பக்கம் சில செலஸ்டியல் டிராகன்ஸ் தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த சர்ஃபேஸ் அப்படியே ஷேக் ஆகுது. இது யாராலும் பாத்தீங்கன்னா ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஒரு கேப்டனால தான். சோ இவரு இந்த சர்ஃபேஸை ஷேக் பண்ணிட்டு இருக்கும்போது இவரோட நேமை ரிவீல் பண்றாங்க. இவருடைய நேம் மார்லி. இவருடைய பவர் பத்தி எதுவும் சொல்லல. அண்ட் இவரு ரெவல்யூஷனரி ஆர்மியோட வெஸ்டர்ன் ஃபோர்சஸ் கேப்டன். இப்போ இந்த இடத்துக்கு ரியோகோக்யூ வந்து அவனுடைய பவர் யூஸ் பண்ணி மார்லியை அட்டாக் பண்றான். இப்போ மார்லி ரியோகோக்யூடைய அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணிடுறான். இதுல ரியோகோக்யூடைய ஒரு பார்ட் வந்து ஒரு செலஸ்டியல் டிராகன் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட போய் விழுந்துடும். பட் மறுபடியும் ரியோகோக்யூ மார்லியை பிடிச்சுக்கிறான். இவரை நல்லா பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த செலஸ்டியல் டிராகன் பத்தி சொன்னேன் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா இங்க இருக்கிற ஏதாவது ஒரு செலஸ்டியல் டிராகனுக்கு உன்னால டேமேஜ் ஏற்பட்டதுன்னா உனக்கு டெத்னு சொல்லிடுவான். இப்போ ரியோகோக்யூவும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். இந்த நேரத்துல ஃபுஜிடோரா அவருடைய டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணி ஒரு மெட்டையார இந்த இடத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவாரு. இதை பார்த்துட்டு ரியோகோக்யூ இந்த மாதிரி இப்ப நீ பண்ணனா இந்த இடத்துல இன்னும் நிறைய டேமேஜ் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. இதை தூரத்துல இருந்து ஒரு சைபர் போல் டீம் பார்த்துட்டு இருக்கு. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா இது மட்டும் செலஸ்டியல் டிராகன்ஸோட இடமா இல்லைன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் அவங்கள ஈஸியா டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் டிஃபீட் பண்ண CP0. இப்போ இவங்களும் அந்த பேட்டில் நடந்துட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு போலான்னு டிசைட் பண்றாங்க. இப்போ லிண்ட்பர்க் மார்லியை சேவ் பண்ண ட்ரை பண்றாரு. அண்ட் மார்லியும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அண்ட் அந்த CP0வும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ மேரி ஜோவோடைய அந்த பேஞ்சியா கேஸ்டலுக்குள்ள சாபோ இருக்காரு. சாபோ கிட்ட அந்த காலருக்கான கீஸ் கிடைச்சதா அப்படின்னு கேக்குறாங்க. கரசு தான் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு சாபோவும் அது எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி பார்த்தா சாபோ நிறைய கார்ட்ஸை டிஃபீட் பண்ணியிருக்காரு. அந்த செக்யூரிட்டிஸை தான் நான் கார்ட்ஸ்னு சொல்றேன். இப்போ சாபோ லிண்ட்பர்க் கிட்ட கூமா இந்த பேஞ்சியா கேஸ்டலுக்குள்ள தான் இருக்காருன்னு இன்ஃபார்ம் பண்றாரு. சோ கூமாவை செயின்ட் ராஸ்வர்ட் அண்ட் அவருடைய சன் சார்லஸ் ஆன இவங்க ரெண்டு பேரும் கூமாவை ஒரு ஸ்லேவ் மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட அந்த 3 கேப்டன்ஸும் கொஞ்சம் கோபமா இருக்காங்க இப்ப. அண்ட் சாபோ மார்லி நீ கொஞ்சம் ரெடியாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ வானியும் அதே பேஞ்சியா கேஸ்டல்ல ஒரு இடத்துல இருந்து ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ விவியை காமிக்கிறாங்க. சோ விவி ஒரு படிக்கட்டுல இருந்து இறங்கி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராப் லூச்சி இருக்கான். சோ ராப் லூச்சி நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறான் நம்ம விவி கிட்ட. நம்ம விவியும் நீ CP0ல இருக்கிற ஒரு ஆள் தானே அப்படின்னு கேட்கும்போது ராப் லூச்சி உங்களோட ரூமுக்கு நீங்க திரும்பி போங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விவி என்ன கொஞ்சம் தனியா விடு, நான் அட்மிரல் கார்க் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ராப் லூச்சி நாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு விவி நீங்க சிரஹோஷியை ப்ரொடெக்ட் பண்ணல அண்ட் நீங்க பண்ணவும் மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சிரஹோஷி பின்னாடி வந்த மாதிரி என் பின்னாடியும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கிங் கோப்ராவை காமிக்கிறாங்க. அவர் கூட ஷக்கா அண்ட் பெல் இவங்க 2 பேரும் இருக்காங்க. இப்ப இவங்க 3 பேருமே அந்த 5 எல்டர்ஸை மீட் பண்ண போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 3 பேரும் அந்த 5 எல்டர்ஸ் இருக்கிற அந்த ரூமுக்கு போவாங்க. இப்ப அந்த ரூமுக்கு வெளியே இருந்த செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கோப்ராவை மட்டும் தான் நாங்க அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சக்கா அண்ட் பெல் என்ன சொல்லுவாங்கன்னா கிங் கோப்ரா வந்து கொஞ்சம் மோசமான நிலையில இருக்காரு, அவரை தனியா விட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கோப்ரா இல்ல நான் தனியாவே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப அந்த ரூம் உடைய டோரை காமிப்பாங்க. கோப்ரா இந்த மீட்டிங் ரொம்ப நேரம்லாம் நடக்காது, பட் வெளியே வெயிட் பண்றது கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும். சோ விவியை போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. என்னால அவளை பத்தி வருத்தப்படாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்வாரு. இதோட இந்த ஒரு எபிசோட் முடிவுக்கு வருது. கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும். சோ ஃபீவரா இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாளைக்கு. சோ நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். until then stay tuned.